டைமாக மாருதி சுசுக்கிலேருந்து செல் பெட்ரோல் பங்க் வந்திருக்காங்க கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. வீரன் இங்கே தான் ஏற்றி நிப்பாட்டியிருக்கோம். சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பேனட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு அப்டேட் பண்ணுறாங்க. வீரனுக்கு நல்லபடியாக உடம்பு சரி பண்ணி, அதாவது சர்வீஸ் பண்ணி திருப்பி பேக் டு த ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. ஜஸ்ட் ஜென்ரல் சர்வீஸ் தான், எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் லைவாக சர்வீஸ் நேரில் பார்க்குறோம். ஏன்னா ஷோரூமில் விட்டோம்னா நம்ம பார்க்க முடியாது. இங்கே லைவாக நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணி தராங்க. இல்லை எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஆயில் கலரே சேஞ்ச் ஆச்சுங்க. கரெக்டாக 10,000 கிலோமீட்டருக்கு இன்னொரு 400 கிலோமீட்டர் ஓட்டணும்னா 10,000 கிலோமீட்டர் தொட்டுருங்க வண்டி. ஸோ அதுக்காக தான் சர்வீஸ் எடுத்து வந்திருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60,000 கிலோமீட்டருங்க நம்ம வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குது. அதாவது 4 கிலோமீட்டர் ஓட்டணும்னா வந்துடுங்க 60,000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் இது பண்ணுறாங்க. கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்ஜின் ஆயில் வந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரல, நார்மலாக தாங்க வருது. கூலண்டு எல்லாமே தனியாக ட்ரெயின் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக. பரவாயில்லங்க, இவ்வளோ லைவாக காமிப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கீபோர்டு வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.